கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்த பேசுறாரு. என்னன்னா, எல்லாரும் பேச தயங்குற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப போட்டு பப்ளிக்கா பேசுறாரு. எதை கேட்டாலும் சிரிச்சு முடிச்சுட்டு ஃபன்னுங்கிறது. இவருக்கு இது முதல் சர்ச்சை இல்லை. மேடையிலே அபூர்வான்னு சொல்லி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. மோடியே போட விருது கொடுத்துருக்காருங்க. எல்லாரும் ஜெயிக்க வேண்டியத கேஸ்ல அதை என்ஜாய் பண்ணாங்கல்ல, எல்லாரும் அக்யூஸ் தான்ப்பா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரபல யூடியூபர் ரன்வீர் அளபதியா, அதாவது மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவர் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம பொதுவாக வந்து அந்த இது மாதிரி நம்ம யூடியூப்ல பேசுவோம், பார்த்து பேசுவோம், தப்பு எடிட் பண்ணுங்க சொல்லி தான் பேசுவோம். ஏன்னா நம்மளை மீறிய சில வார்த்தைகள் வந்துடும். ஆனால் இது மாதிரி கோடியினர்களில் ஃபாலோஸ் வச்சிருக்க ஒரு ரன்வீர் அளபதியாங்கிறவர் ஒரு ஷோவில் வந்து அது பக்கத்தில் ஒரு பெண்ணை வச்சுட்டே ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. முதல்ல இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரன்வீர் அளபதியா பீர் பைசப்ஸ் அந்த யூடியூப் சேனலுடைய ஓனர். இந்த யூடியூப் சேனல்லாம் இப்போ நம்ம வச்சிருக்க மாதிரி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் மில்லியன் தான். மில்லியன் கோடி தான். 4 மில்லியன். இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 4.424 மில்லியன். அவர் பேர்ல வச்சிருக்காரு, ரன்வீர் அளபதியான்னு வச்சிருக்காரு. இன்ஸ்டாவில் அதுலேயே 4 வச்சிருக்காங்க. இன்ஸ்டாவிலையும் ஆமாம், இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்னு. இந்த ரன்வீர் அளபதியை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக முதல்ல வந்து ஃபிட்னஸ்க்காண்டி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் லைஃப் ஸ்டைலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் அப்படியே புகழ் பெருக ஆரம்பிச்சிருது. இந்த ப்ராட்காஸ்ட் வச்சு பேசுகிறோம்ல, அதுதான் அவரோட முதல்ல அவருடைய இனோவேஷன். அதில் தான் அவர் டெவலப் பண்ணுறாரு. இப்போ டெவலப் பண்ணி ஒரு முதல்ல ஃபிட்னஸுக்கு நிறையா வீடியோ போட்டார். அப்புறம் லைஃப் ஸ்டைலை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்புறம் இறுதியாக தான் அவர் கையில் எடுத்த விஷயம் என்னென்னா, எல்லாரும் பேச தயங்குற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப போட்டு பப்ளிக்காக பேசுறது. பேச தயங்குற விஷயங்கள்னு சில விஷயங்கள் இந்தியாஸ் காட் லண்டன் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக இந்தியாஸ் காட்ஸ் லண்டன் அதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்த பேசுகிறாரு. என்னென்னா, அப்பா அம்மா உடலுறவு கொள்கிறாங்க, அதை போய் நீ பார்த்துட்டு அவங்க திருப்பி உடலுறவு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு செயலை நீ செஞ்சுட்டு வந்துடணும் டாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாப்ப. டாஸ்க்கு சொல்லிட்டு சிரிப்பு, எதை கேட்டாலும் சிரிச்சு முடிச்சுட்டு ஃபன்னுங்கிறது. இப்போ எப்படி இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு சார். இன்னொன்று வந்து வந்துட்டு ஒரு 20 கோடி 2 கோடி பணம் தர்றேன், நீ ஒரு விஷயம் சொல்லி அறுவருக்கு தக்க விஷயம் செய்தியா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இதான் இவருடைய சமீபத்தில் இஷ்யூஸாக மாட்டினது. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மனிதனுடைய மாரல் எப்படி இருக்குன்னா, இந்த இவருடைய மாரல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை சொல்லிட்டு சிரிக்கிறது. சிரிச்சுட்டா அது வந்து ஃபன் ஆகிடும் அப்படின்ற ஒரு சினாரியோவை கட்டமைச்சு நேரட்டிவை செட் பண்ணியிருக்காரு. அப்படி தான் இவர் தன்னுடைய டெவலப்மெண்ட் ஃபுல்லாக பண்ணது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இவர்கிட்ட இருக்கிற பண மதிப்பீடு மட்டும் பார்த்து சொல்லிடுறாங்க. அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் 60 கோடி ரூபா பணமாகவே அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியாகவே இருக்குது ஒரு யூடியூபர்கிட்ட. அப்போ அவர் எவ்வளோ மாதம் ஒரு 35 லேக்ஸ் சம்பாதிக்கிறார். 35 வரைக்கும் பர் மந்த்லி ஏர்ன் பண்ணுறாரு அவர் யூடியூப்லேருந்து. அப்போ அவரோட சர்க்கிள் எவ்வளோ. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, அந்த இந்தியாஸ் அந்த ப்ரோக்ராமில் மேடையிலே அபூர்வான்னு சொல்லி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஆமாம், கூடவே உட்காந்துருக்கு. கூட 2 இன்னும் ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோலாம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அதை சிரிக்க தான் செய்கிறாங்க. யாருமே இது தப்புன்னோ இல்லை இது தவறாக பதிவு பண்ணிட்டீங்க இதில் அப்படின்னு சொல்லியிருந்தா சமாளிக்க கூட செய்யலாம். இல்லை நான் சொல்ல வந்த அர்த்தம் வேறு, பட் இது மாறி போச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் சொல்லலை, திட்டமிட்டே அவர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரு. சொல்லிட்டு சிரிக்கிறாரு, கூட இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது எப்படி என்ன போக்குது? இது இந்த இன்ஸ்டாவை யூடியூப்பை எல்லாமே சின்ன பிள்ளைங்க பார்க்குது. இப்போ யூடியூப்போட இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராம்லேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா 4.4 பில்லியன் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு. ரன்வீர் அளபதியாவுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து இந்த அந்தரங்கத்தில் பேசுகிறது, இப்போ இவரை பற்றி உங்களை சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, மோடி கையால் கூட விருது வாங்கியிருக்காரு. ஆமாம், அதுமாரி இவர் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சினிமா புகழ், இஸ்ரோ தலைவரோட இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இதுதான் இவருடைய பெரிய கட்டமைப்புக்கான காரணம். மோடியே இப்போ ஒரு விருது கொடுத்துருக்காருங்க, சிறந்த கண்டென்ட் கிரியேட்டர். ஆமாம், 30 வயதுக்குள்ள. இப்போ பாருங்க என்ன மாதிரி விருதுன்னு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்காக தேடி அலையிறோம்ல, அவர் கிரியேட் பண்ணுறதே கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லி விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. இவருக்கு இது முதல் சர்ச்சை இல்லை. ஏன்னா கேரளாவில் ஒரு வாட்டி பேசி சர்ச்சையாக மாட்டினாரு. அப்புறம் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் வந்துச்சு, அதை பற்றி பெண்களுக்கு இந்த புர்கா அணிகிறதை பற்றி புர்கா அணிகிறதை பற்றி பேசி மாட்டினாரு. இதில் பார்த்தீங்கன்னா
296 பிஎன்எஸ் ஆக்ட் ஒரு மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 294 பிஎன்எஸ் ஆக்ட் ஒரு மேலே 2 சட்டம் பாதிச்சிருக்கு. மகளிர் ஆணையம் ஃபுல்லாகவே இவருக்கு அகேன்ஸ்டாக திரும்பி மகாராஷ்டிரா முதல்வரே இப்போ கண்டிச்சிருக்காரு. மகாராஷ்டிரா முதல்வர் காதுக்கு வரைக்கும் போயிட்டு இந்த விஷயம் அவரும் கண்டிச்சிருக்காரு. ஏன்னா இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது இப்போ நம்ம சவுத்தை விட நார்த்தில் வந்து இது வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை. இந்து கட்சிகள் எல்லாமே, இந்து மத கட்சிகள் எல்லாமே இவருக்கு இந்துத்துவம் எதிர்பார்ப்பு நிற்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களால அசிங்கமா பேசிட்டாரு. ஏன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாத கண்டென்ட் இல்லை இது. இது வந்து ஏதோ புரியாமல் செய்கிறவங்க கூட தவறுதலாக ஏதாவது பேசலாம். இவர் ரன்வீர் வந்து நல்ல எல்லாமே விஷயம் தெரிஞ்சாலும், ஏன்னா தன்னோட யூடியூப்பில் வந்து இவ்வளவு ஒருத்தனால ஏர்ன் பண்ண முடியும், தன்னை சம்பாதிக்க முடியும், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது கண்டிப்பாக நம்மளால் அதை கட்டமைச்சு கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதை ஏதாவது ஒரு அடி வாங்கின சேனல் மறுபடியும் எழும்பி வராது. ஆனால் இவர் அப்படி இல்லை. இப்போ நிறைய பேர் இதில் என்ன அன்ஃபாலோ பண்ணுறாங்க. அவரை அன்ஃபாலோ பண்ணும் பேர் அவர் அப்படி இப்படின்னு பெரட்டியெல்லாம் பேசி பார்க்குறாரு. அந்த அபூர்வா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து இது முதல்ல மேடையில் எப்படி திக்கு ஆடுது, அப்புறம் அதுவும் ஜாலியாக சிரிக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த மேடை நாகரிகம் ரொம்ப இதே மாதிரி தான் சார். இங்கே தமிழ்நாட்டிலே பாருங்கன்னா ஒரு இயக்குனர் பேசினாரு, அதையும் எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கண்டனங்கள் பெருசாக வந்ததுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். இப்போ ரன்வீர் இவரும் மன்னிப்பு தான் கேட்டிருக்காரு. அதாவது எப்படி இருக்குன்னா, நான் எதை உண்மை பேசிட்டு அவர் மன்னிப்பு கேட்க பார்க்குறது எந்த வகையில் சரி? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பேசுறதுன்னா நீங்கள் வந்து இவரை சொல்கிறீங்க, மிஷ்கினை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மிஷ்கின் பேசக்குள்ளே இருந்தது யார் மேடையில்? இல்லை முக்கியமான, அதாவது கரண்ட்ல உள்ள இயக்குனர் வெற்றிமாறன் இருந்தாரா? ஆமாம், பாரஞ்சித் இருந்தாரா, அமீர் இருந்தாரா? இவங்கெல்லாம் எப்படி அதை என்ஜாய் பண்ண போச்சு? அதை எப்படி என்ஜாய், ஒரு சின்ன துண்டு சீட்டு கூட எழுதி கொடுக்க தெரியாது. மீட்டிங்கில் பேசக்குள்ள துண்டு சீட்டு எழுதி கொடுப்பாங்க. ஆமாம், சீக்கிரம் முடிங்க, அடுத்த ஒரு 4-5 பேர் பேசணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தவறாக பேசுறீங்க, மாற்றினா கூட மாற்றிருக்கலாம். ஆனால் இவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்களேங்க. நான் பேசுகிறத நீங்கள் ஊம் கொட்டுற வரையும் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் அப்படியே டல்லாக ஆனீங்கன்னா நான் ஏதோ ஸ்பீட் எடுத்து பேசலை போலன்னு நினச்சி நம்ம என்ன பேசணுங்கிறது இன்னும் ஸ்பீடப் பண்ணி பேசணும். பட் இவங்க அதை பற்றி கவலையே படலை. ரன்வீர் பேசுனது வந்து அந்த மேடையில் உள்ளவங்க சிரிக்காமல் இருந்திருந்தா கூட அந்த கருத்துக்கு உடன்படலன்னு அர்த்தம். அந்த பொண்ணு சிரிச்சிருக்கே, அவங்களே அக்யூஸ் தான். அப்புறம் என்ன எல்லாரும் ஜெயிக்க வேண்டியதான் கேஸில்? அதை என்ஜாய் பண்ணாங்கல்ல, எல்லாரும் அக்யூஸ் தான். அப்புறம் அவன் மட்டுமே அக்யூஸ்டு. இவரே ஆங்கரேஜ் A1 பதில் சொல்கிற A2 அதான கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆமாம், அப்போ உட்காந்து சிரிச்சவங்கலாம் யாரு? எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பாக கேட்கணும். இல்லை ஒருவேளை புகழின் உச்சிக்கு போனதுக்கப்புறம் என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசுகிறாங்களா? ஏன்னா புகழின் உச்சிக்கு போக போக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கண்காணிப்பு நம்ம தான் இருக்கும். என்ன பேச வர்றாரு அடுத்து எடுத்துக்கும் போது ஈஸியாக மாட்டிடலாம். இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பல யூடியூபர்கள் மாட்டியிருந்தா சிக்கி சின்ன பண்ணாமல் இருக்காங்க உள்ள. அப்படிங்கும்போது இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிகளில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க பார்த்து பேசணுமா வேண்டாமா? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர்ஸ் இவங்க நிலைமை என்னென்னா, இந்த அளவுக்குலாம் இவங்க பொருளாதாரம் சம்பாரிச்சில்லை, இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்லை. சும்மா இவங்கெல்லாம் கோமாளிகள் தான். அவங்க ஒன்றும் பெருசாகலாம் இவங்க ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. சும்மா இவங்க தன்னைத்தானே பேசுகிறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, கொஞ்சம் ஆபாசமாக பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் இவங்க பண்ணுவாங்க. இவர் பேசுகிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் தாய் தந்தை அப்படிங்கிறதுல ஒரு கிரேட்ஃபுல் பொசிஷன் அது. சகோதரிகள் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய இடத்துல உள்ள பொசிஷன் அது. ஆனால் இவர் அப்படி இல்லையே. அவங்களுடைய அந்தரங்கத்தையே வந்து பேசின, இப்போ அப்பா அம்மா திட்ட கூட செய்யலாம், அது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இடத்துல சண்டை நடக்குது. ஆமாம். ஆனால் அவங்களோட அந்தரங்கத்தை பற்றி பேசுறதுக்கு இது வரைக்கும் ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணாத அந்தரங்கம்னா நம்ம அப்பா அம்மாவோட அந்தரங்கம் மட்டும்தான். கண்டிப்பாக எல்லாத்த பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களுடைய தாம்பத்திய உறவுல நம்ம பிறந்தோம். அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது கூட சில திரைப்படங்களில் நம்ம தமிழில் இப்போ டைலாக் வச்சாங்க, என்னை பற்றது பதில் ஒரு செகண்ட் ஷோ போயிருக்கலாம்ல, அவ்வளோதான் அந்த டைலாக். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வச்சு இல்லை. ஏன்னா அதை வைக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுடைய கல்ச்சர் அது. இப்போ குரானில் நபிகள் நாயகம் கூட சொல்கிறாரு, சொர்க்கம் எங்கே இருக்குது, சொர்க்கம் எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. சொர்க்கத்தை காமிக்க முடியுமா? தாயின் காலடியே சொர்க்கம்னாரு நபிகள் நாயகம். அம்மாவோட காலடி தான்டா சொர்க்கம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. நம்ம இந்து ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் உண்டு. நம்ம கடவுளுக்கு எல்லாமே பெண் தெய்வங்கள் எல்லாம் அம்மா தானேங்க. அங்காளம்மன் சுப்புறம் அம்மா தானே. அந்தளவுக்கு ரெஸ்பெக்டிவாக இருப்போம். ஒரு கர்ப்பிணி பெண் வந்தால் இடம் கொடுக்குறது, பேருந்தில் இடம் கொடுக்குறது, பெண்களுக்கு எழுந்துக்கிட்டு இடம் கொடுக்குற மனப்பான்மை உள்ள நம்ம இந்தியன்ஸ் கல்ச்சரே அதுதான். ஆமாம், வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத சிறப்பு நம்மள்ட்ட இந்தியன்ஸ் கல்ச்சர். நம்ம அம்மாங்கிறது வந்து அப்படி ஒரு உறவு. ஆனால் அதே இவன் வந்து புது மேடையில் பேசுகிறான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம். இவர் புத்தகத்தில் கூட அதை எழுதிடலாம். புத்தகத்தை வாங்கி படித்தவங்க மட்டும் தான் தெரிய போகுது. ஆனால் இன்றைக்கி யூடியூப் சமூக வலைதளங்கிறது அப்படி சட்டனா ரீச் ஆகுதுல்ல, எல்லார் கையிலையும் கிடைக்குது. ஒரு புக்கு, இந்த புத்தகம் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கி வந்து படிக்கிறீங்க நிறையா. ஆனால் அது செலக்டிவாக படிப்பாங்க சார். புத்தக வாசிப்பாளர்கள் மட்டும் தான் படிப்பாங்க. இது அப்படி கிடையாது. எந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருப்பான்னு. ஆனால் இது அப்படி இல்லை.
எல்லாரும் பிலாசபிஸ்ட் ஆகிட்டான். ஃபோன் வச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது இல்லை? எல்லாம் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, குறிப்பாக குழந்தைகள் கையில் இருக்குது. எழுத படிக்க தெரியாத குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பார்க்குது. எப்படி 1வது படிக்கிற பிள்ளை எல்லாத்தையும் எழுத படிக்க தெரியுமா? ஆனால் செல்ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்குது. அப்போ இந்த கணினி ரொம்ப எளிமையாக கைக்கு வந்துட்டு, அப்போ இந்த கணினியை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப உன்னதமாக பயன்படுத்தணுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை தான் இப்போ ரன்வீர் பண்ணுது. ஆமாம், உனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, கிட்டத்தட்ட பீர் பைசப்ஸ் சேனல்ஸோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர். நீ மோடி இந்தியாவோட பிரதமர் அவர் கையால் நீ வந்து விருது வாங்கியிருக்க. எவ்வளோ பேர் இஸ்ரோ கொண்டாந்து வச்சு பேட்டி எடுக்கிற. இந்தியாவில் பேட்டி எடுக்காத தலைவர்களே இல்லை. ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் கோச்சர் லெவலில் உள்ளவங்களே பேட்டி எடுத்திருக்காருங்க அவர். அவ்வளோ பெரிய மனுஷன் மொத்த வார்த்தையில் உழுவுற. சரி, ஆல்ரெடி கேரளாவில் ஒரு விஷயம் பேசி மாட்டினேன்ல, மன்னிப்பெல்லாம் கேட்டேன்ல. அப்புறம் இஸ்லாமியர்களை பற்றி பேசி மாட்டினேன்ல, மன்னிப்பெல்லாம் கேட்டேன்ல. இப்போ யாரை பற்றி பேசுகிற? இப்போ இதுலேயே ஒரு ரிலீஜனை பற்றி பேசியிருந்தா கூட அது ரிலீஜனுங்க. மார்க்கத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நீ பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அது தலைவர்கள் மத தலைவர்கள் ஃபைட் பண்ணுவாங்க, கோர்ட்டு போகல. ஆல்ரெடி பேசியிருக்காரு, குர்தா போறதை பற்றி பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களுக்கு இந்த கேரளா கொண்ட சட்டத்தை பற்றி பேசியிருக்காரு, அதெல்லாம் மாட்டியிருக்காரு. ஆனால் இது மொத்தம் பெருசாக மாட்டிக்கிட்டாரு. அதாவது நீ இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், இந்துஸாக இருக்கலாம், ஆனால் அம்மாங்கிறது நம்மள்ட்ட வேற கேரக்டர். ஆமாம், எல்லா மதத்துலேயும் சொல்கிறேன். அம்மானா அது எல்லா மதத்தையும் இப்போ கிறிஸ்தவனும் மேரி அம்மையை தானே கும்பிட்றான், மேரி அம்மா தானே கும்பிட்றான். ஆமாம், இஸ்லாமியர் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு இல்லைங்க, தாயின் காலடி தான் சொர்க்கம்னு. நம்ம இந்துஸ் வந்து அம்மா தானேங்க கும்பிட்றோம், அம்மனை தானேங்க இந்துஸ் வணங்குறாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த காவடி எடுக்கிறாங்க, அளவு குத்துறாங்க, எவ்வளவோ சொல்கிறேன். அப்போ நீங்கள் பேச வர்ற விஷயம் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க. ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அந்த அவர் பேசுகிற கண்டென்ட். மிஸ்கின் பேசுனது இது ஒரு டைப் ஆஃப் அநாகரிகம், இது ஒரு டைப் ஆஃப் அநாகரிகம். மிஸ்கின் பேசுனதே ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் பேசுகிறதும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர் பேசுனதே ஒரு ஷோ, அது இந்தியா கிட்ஸ் முக்கியமான ஷோவில் உட்காந்து இவர் இதை பேசுகிறாரு. அதை உட்காந்து ரசிக்கிறாங்க எல்லாரும். ஏங்க ஆடியன்ஸும் சிரிச்சு தாங்க ரசிச்சா. ஆமாம், எல்லாம் கிளாப் பண்ணுறாங்கல்ல, எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அது ஒரு டாஸ்கா சார்? இது ஒரு டாஸ்க். அது தாய் தப்பம் உறவில் போய் நீங்கள் அதோட கட் பண்ணா உனக்கு அனுபவித்து கூட அதை மிக்ஸ் பண்ணிக்க கூட சொல்றாரு அவரு. அந்த உறவுல கலந்து கொள்றது என்ன, கலந்துக்கிறது இது எப்படி கலந்துக்கிறதுன்னு கேட்குறேன். புரியல எனக்கு என்னன்னு. எவ்வளோ ஒரு ஒரு புனிதமான விஷயத்த அருவருக்கத்தக்க விமர்சனத்தை வச்சிருக்காரு ரன்வீர். ரன்வீர் பெரிய இன்டெலிஜுவல், அவர் பெரிய ஞானிலாம் நான் சொல்லலை, பட் நிறைய இன்டெலிஜுவல் எடுத்திருக்க பேட்டின்னு தான் சொல்லுவேன். அதான் இஸ்ரோட விஞ்ஞானி எடுத்திருக்க, பெரிய பெரிய விளையாட்டு கோச்சர்ஸ் எடுத்திருக்க, செலிபிரிட்டிஸ் எடுத்திருக்க, 30 வயசுக்குள்ள இத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சிருக்க. பணத்தை விடுங்க, இத்தனை லட்சம் மில்லியனின் பேருடைய பார்வையாளராக இருக்கான். ஒரு விஷயம் சொல்ல மாட்டியா அப்படின்னு பார்வையாளராக இருக்கான். இப்போ அவனுக்கெல்லாம் நீ ஒரே நாளில் கரையை பிடிச்சிட்ட, உன்னோட கதையை முடிச்சுட்ட, நீ யாருன்னு சொல்லிட்ட. அதோடு தாங்க நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் பெரிய லெவலில் அங்கே அங்கீகாரம் தேவையில்லைங்க. அவங்க எப்போ வேணுமோ தன்னோட சுயரூபத்தை காமிச்சிருவாங்க. அவங்களோட ஸ்கேல் அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்ட நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. இப்போ ஜிபி முத்து அவர் ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமா, இப்போ டிக்டாக் ப்ராப்ளம், அப்படிதான் எல்லாம் டிக்டாக்ல நடிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அவரோட ஸ்கேல் ஒரு இடத்துல நின்றும். ஏன்னா அவர் உண்மையான திறமையின்பால் வந்தது கிடையாது. இது ஒரு விதமான செத்த பையில நார பையிலங்கிற அது ஒரு பாஷை, ஒரு ஸ்லாங்கில் அவரோட எளிமையில் அந்த எளிமையெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்காக அவர் பார்த்து அவர் வந்தது இல்லை. இப்போ ரன்வீர் அளபதியாவும் அப்படிதான் சார், கேஷுவலாக பேசுறது, ஒரு வில்லந்தியா பேசி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ரன்வீர் அளபதியாவோட ஸ்பீச்சில் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப யதார்த்தமாக பேசுறது. கரெக்ட், அதோடு தான் வெற்றி பெற்றது. ரொம்ப பெரிய டிப்ளமேட்டிக் பாஷை எளிமையா இருந்திருக்கு. நம்ம அந்த மொழி இருக்குல்ல, ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் பேசுறது கிடையாது, ரொம்ப யதார்த்தமா என்ன மச்சா என்ன பண்ற அப்படின்றோம்ல. நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த மாதிரி இவர் பேசுறது விட்டு தான் அவர் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று நீங்க ஒரிஜினாலிட்டியை உடைச்சிட்டாரு. இதுதான் ஒரிஜினல், இதுதான். ஆமா, அவருடைய நிலை இதுதான். இப்போ நம்ம இன்ஸ்டா ப்ராப்ளம், டிக்டாக் ப்ராப்ளம் இருக்காங்கல்ல, டிடிஎஃப் ஹாசனை வச்சுக்கோமே, அவரும் பைக் ரேசர் இன்ஃப்ளூயன்சர் தான். ஆனால் டிடிஎஃப் ஹாசன்ட்டாவது ஒரு விஷயம் இருந்தது, ஹைலி ரிஸ்காவது எடுத்தான். ஆமா, மிஸ் ஆனால் அவன் செத்துறணும், மோதனா பல பேர் செத்துறணும். டிடிஎஃப் ஹாசனுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் என்ன செய்யுங்கிறதே தெரியல அவனுக்கு. அது தான் 10 வருஷம் பிளாக் ஆகியிருக்கான் லைசன்ஸ். ஆனால் அது பெரிய தண்டனை அது. ஆமாம் ஆமாம், பட் இருந்தாலும் சார் அவன் வந்து இப்போ முன்மாதிரியா இருக்கான மற்றவங்களுக்கு. உண்மைதான், ஐடிடிஎஃப்னு சொல்லி மற்றவனுக்கு தவறான எடுத்துக்காட்ட சொல்லிட்டுல போயிட்டான். அது தப்பு தான். ஆமாம், சரின்னு சொல்லல, நிறைய எல்லாம் தப்பு தான் அது. அவன் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டான், இவன் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டான். இவன்லாம் மற்றவங்க காசுல சூனியம் வச்சுதான். எல்லாரும் சொந்த காசு இல்லைல்ல, வருமானம் தான் வந்தது இல்லை, அப்போ மற்றவங்க காசு தானே அது. ஆமாம், அது உண்மைதான்.
ரன்வீர் என்ன சொந்த காசு, அது மற்றவங்க காசு. இப்போ வந்து மறுபடியும் இந்த யூடியூப் சேனலை பிளாக் பண்ணானே, பீர்ஸ் பைசப்ஸுங்கிற மாதிரி அடுத்து குவார்டர் பைசப்ஸ்னு ஒரு சேனல் வச்சா போகுது. இப்போ என்ன கிட்ட போச்சு, வந்து ஆரம்பிச்சுக்க போகிறான். ஏங்க எதை போட்டாலும் பார்ப்பான்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம என்னதாங்க சொல்கிறது? நம்ம சேனல்லே சொல்கிறேன், நல்ல விஷயம் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கஷ்டப்பட்டு ரொம்ப மெனக்கெட்டு பேசுகிற விஷயங்கள் போய் சேர வியூஸ் போகவே இல்லை. 4000 அதிகபட்சம் 8000 10,000 பேர் தான் பார்வையாளர்கள். அட இது என்னங்க இது நியூஸு, இதை போய் மக்கள்கிட்ட போய் என்னங்க சேர்க்க போகிறேன்? எனக்கு உண்மையிலே நிறைய நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஆன் கேமரா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கடத்தணுங்கிறது தான் எனக்கு நோக்கமாக இருக்கும். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் அப்படியே பேசிட மாட்டேன். இதுலேருந்து மக்கள்கிட்ட போய் ஏதாவது நல்லது சேருதா, ஒரு 2 பேர் பார்க்குறாங்களா, ஒரு 2 பேராவது கரெக்டு தானே அப்படின்னு திருப்தி அடையும். நான் அந்த வகையில் அந்த மார்வாடி வீடியோ பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அதில் சார் நீங்கள் ஒரு ஒரு ஓலாவில் நம்ம 2 பேரும் ஏறணும்னு நினைக்கிறேன், ஒரு கால் டாக்ஸியில். ஆமாம். அப்போ அந்த ஓலா டிரைவர் சொன்னாப்புல, இல்லை சார் நான் பிறந்தநாள்லாம் கொண்டாடல சார். ஏயா அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை பற்றி பேசியிருந்தீங்க, இதெல்லாம் தெண்ட செலவு தானே அப்படின்னு சொன்னேன். இடையே ஒரு 2000 ரூபா எனக்கு செலவாயிருக்கும், 2000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்தேன்னு சொன்னா தெரியுங்களா? தட்ஸ் குட். அதான் நம்ம போய் நல்ல விஷயத்த இங்கே கடத்தியிருக்கோங்கிறது பொருள், நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருக்கோங்கிறது பொருள். அதுதாங்க ஒருத்தரும் இந்த கேமரா வழியாக பேசுறதுல இருக்கட்டும். இது ஒன்றும் ஆஃப் கேமரா கிடையாது, பேசிட்டு உடனே வார்த்தைகளை மடக்கிறதுக்கு. பேசுனது தாங்க, அவ்வளோதான். கோல்டன் வேர்ட்ஸ் டோன்ட் ரிப்பீட்டடும்பாங்க. வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் ஒருபோதும் திரும்பாது. அது ஒரு ரோஜா செடியிலிருந்து உதிர்ந்த மலராகத்தான் போகும். அந்த வார்த்தை திருப்பியெல்லாம் ஒட்ட வைக்க முடியாது. கண்டிப்பாக முடிஞ்சா முறிஞ்சது தான். அப்போ அவ்வளோ ஜாக்கிரதையான ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கோங்கிறத விட நம்ம வார்த்தைகள், ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும். வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர்ஸும் எங்கேயோ மகாராஷ்டிராவில் ரன்வீருக்கு நடந்துச்சு நமக்கு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் பாதிச்சிடும். கண்ணியமான வார்த்தைகளை பொதுவெளியில் பயன்படுத்துங்கள். நன்றி. மிக்க நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.